அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் தேசத்தின் நிர்வாகத்திற்காக எந்த வகையான ஏற்பாட்டை வழங்கியுள்ளனர்? ஏ. கூட்டாட்சி ஃபெடரல். பி. முடியாட்சி மொனார்க்கியல். சி. ஒற்றையாட்சி யூனிட்டரி. டி. கூட்டமைப்பு கன்ஃபெடரல். சரியான பதில் ஏ. கூட்டாட்சி ஃபெடரல். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி முறையே ஃபெடரல் சிஸ்டம் வழங்குகிறது. இதில் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என்று சரத்து 1 குறிப்பிடுகிறது. பின்வரும் எந்த மாநிலம் ஈரவை சட்டமன்றம் கொண்டதற்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது? ஏ. தமிழ்நாடு தமிழ்நாடு. பி. உத்தரப்பிரதேசம் உத்தர் பிரதேஷ். சி. கேரளா கேரளா. டி. ராஜஸ்தான் ராஜஸ்தான். சரியான பதில் பி. உத்தரப்பிரதேசம் உத்தர் பிரதேஷ். உத்தரப்பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் மற்றும் சட்ட மேலவை கொண்ட பெரிய மாநிலங்களில் ஒன்றாகும். தற்போது இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் உட்பட 6 மாநிலங்களில் மட்டுமே ஈரவை சட்டமன்ற முறை நடைமுறையில் உள்ளது. உயிரிழப்புகள் ஃபேட்டாலிட்டீஸ் என்பதன் பொருள் என்ன? ஏ. விபத்துக்களில் உயிர் பிழைத்தவர்கள். பி. விபத்தினால் ஏற்படும் மரணங்கள். சி. விபத்துக்களால் ஏற்படும் காயங்கள். டி. விபத்துக்களை ஏற்படுத்துபவர்கள். சரியான பதில் பி. விபத்தினால் ஏற்படும் மரணங்கள். 1. ஃபேட்டாலிட்டீஸ் என்பது விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறிக்கும் ஒரு தொழில்நுட்பச் சொல்லாகும். சாலை பாதுகாப்பு அறிக்கைகளில் விபத்தினால் இறந்தவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிட இது பயன்படுத்தப்படுகிறது. 2. மாநிலங்களவையின் 12 நியமன உறுப்பினர்களை யார் தேர்வு செய்கிறார்கள்? ஏ. பிரதமர் தி பிரைம் மினிஸ்டர். பி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சி. தலைமை நீதிபதி தி சீஃப் ஜஸ்டிஸ். டி. துணை குடியரசுத் தலைவர் தி வைஸ் பிரசிடென்ட். சரியான பதில் பி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சரியான விடை பி. சோகஸ்மேலி. கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். இது அரசியலமைப்பு சட்டத்தின் 80வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரமாகும். சில விற்பனையாளர்களைக் கொண்டிருப்பதாக வரையறுக்கப்படும் சந்தை அமைப்பு எது? ஏ. இருவர் முற்றுரிமை டூபோலி. பி. வாங்குவோர் முற்றுரிமை மொனோப்சோனி. சி. முற்றுரிமை மொனோபொலி. டி. சிலர் முற்றுரிமை ஆலிகோபோலி. சரியான பதில் டி. சிலர் முற்றுரிமை ஆலிகோபோலி. 5. சரியான விடை டி. சோகஸ்மேலி. சிலர் முற்றுரிமை ஆலிகோபோலி என்பது ஒரு சந்தையில் மிக குறைவான எண்ணிக்கையிலான பெரிய நிறுவனங்கள் மட்டுமே விற்பனையாளர்களாக இருக்கும் நிலையை குறிக்கிறது. உதாரணமாக, இந்தியாவில் உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனங்களை இதற்குச் சான்றாக கூறலாம். தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் எதை அறிவிக்கிறார்கள்? ஏ. எதிர்கால தூதரக பயணங்கள். பி. கட்சியின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள். சி. முந்தைய தேர்தல் முடிவுகள். டி. அவர்களின் தனிப்பட்ட நிதிநிலை. சரியான பதில் பி. கட்சியின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள். 10. தேர்தல் அறிக்கையின் மேனிஃபெஸ்டோ மூலம் கட்சிகள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்யப் போகும் திட்டங்களையும் கொள்கைகளையும் மக்களுக்கு தெரிவிக்கின்றன. இது வாக்காளர்கள் சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. மக்களவையின் பொதுவான பதவிக்காலம் என்ன? ஏ. 5 ஆண்டுகள். பி. 3 ஆண்டுகள். சி. 6 ஆண்டுகள். டி. 2 ஆண்டுகள். சரியான பதில் ஏ. 5 ஆண்டுகள். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின்படி மக்களவையின் பொதுவான பதவிக்காலம் அதன் முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் ஆகும். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பே குடியரசுத் தலைவரால் மக்களவையை கலைக்க முடியும். எந்த 2 நாடுகள் சுற்றுலா ஒத்துழைப்பை வளர்த்து வருகின்றன? ஏ. இந்தியாவும் மியான்மரும் இந்தியா அண்ட் மயன்மார். பி. இந்தியாவும் சீனாவும் இந்தியா அண்ட் சைனா. சி. நேபாளமும் சீனாவும் நேபாள் அண்ட் சைனா. டி. இந்தியாவும் நேபாளமும் இந்தியா அண்ட் நேபாள். சரியான பதில் டி. இந்தியாவும் நேபாளமும் இந்தியா அண்ட் நேபாள். இந்தியாவும் நேபாளமும் கலாச்சார ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ளதால் பசுபதிநாத் மற்றும் லும்பினி போன்ற புனித தலங்களை இணைத்து சுற்றுலா ஒத்துழைப்பை வளர்த்து வருகின்றன. இது 2 நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களிடையேயான தொடர்பிற்கும் உதவுகிறது.
சட்ட மேலவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினரின் பதவிக்காலம் எவ்வளவு காலத்திற்கு ஒருமுறை முடிவடைகிறது? ஏ. ஒவ்வொரு ஆண்டும். பி. ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும். சி. ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும். டி. ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும். சரியான பதில் டி. ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும். 1. சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும். அதன் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இதில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுகின்றனர். 2. ஏ. ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவதில்லை. அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி விவாதிக்கிறது? ஏ. பகுதி 3. பி. பகுதி 22. சி. பகுதி 15. டி. பகுதி XX. சரியான பதில் சி. பகுதி 15. சரியான விடை சி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15 சரத்துகள் 324 முதல் 329 வரை தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு மற்றும் அதிகாரங்களைப் பற்றி விரிவாக விளக்குகிறது. இது இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஒரு பகுதி நகராட்சி என்று அழைக்கப்படுவதற்கு குறைந்தபட்ச மக்கள் தொகை தேவை என்ன? ஏ. 100,000க்கும் அதிகமான மக்கள். பி. 50,000க்கும் அதிகமான மக்கள். சி. 500,000க்கும் அதிகமான மக்கள். டி. 200,000க்கும் அதிகமான மக்கள். சரியான பதில் ஏ. 100,000க்கும் அதிகமான மக்கள். தமிழ்நாடு நகராட்சி சட்டங்களின்படி 1,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள் நகராட்சிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இவை போதுமான வருவாய் ஆதாரங்களையும் நகரமயமாக்கப்பட்ட தன்மையையும் கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையின் பண்பு என்ன? ஏ. எந்த விதிகளும் இல்லாதது. பி. விற்பனையாளர்களுக்கு முழுமையான சுதந்திரம். சி. தகுந்த அரசாங்கத்தின் மேற்பார்வை. டி. குறைந்த எண்ணிக்கையிலான வாங்குபவர்கள். சரியான பதில் சி. தகுந்த அரசாங்கத்தின் மேற்பார்வை. 3. சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குழுக்களின் நேரடி மேற்பார்வையில் செயல்படுகின்றன. இது இடைத்தரகர்களின் சுரண்டலை தடுத்து விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்கிறது. இந்திய கடற்படைக்கு யார் கட்டளையிடுகிறார்? ஏ. கடற்படை தளபதி, தி சீஃப் ஆஃப் நவல் ஸ்டாஃப். பி. பாதுகாப்பு செயலாளர், தி டிஃபென்ஸ் செக்ரட்டரி. சி. குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட். டி. பிரதமர், தி பிரைம் மினிஸ்டர். சரியான பதில் ஏ. கடற்படை தளபதி, தி சீஃப் ஆஃப் நவல் ஸ்டாஃப். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இந்திய கடற்படையின் மிக உயர்ந்த பதவியில் உள்ள அதிகாரி கடற்படை தளபதி, சீஃப் ஆஃப் நவல் ஸ்டாஃப் ஆவார். அவரே கடற்படையின் செயல்பாடுகளுக்கு முழுமையாக தலைமை தாங்குகிறார். சிறப்பு எல்லைப்படை ஏசெபெப் எந்த வகையான படை? ஏ. வழக்கமான இராணுவ காலாட்படை. பி. விமானப்படை. சி. கடற்படை. டி. துணை இராணுவ சிறப்பு படை. சரியான பதில் டி. துணை இராணுவ சிறப்பு படை. சரியான விடை டி. சோகஸ்மேலி. சிறப்பு எல்லைப்படை ஏசெபெப் என்பது 1962 இல் உருவாக்கப்பட்ட ஒரு உயரடுக்கு துணை இராணுவ சிறப்பு படையாகும். இது அமைச்சரவை செயலகத்தின் கேபினட் செக்ரட்டேரியட் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது மற்றும் பெரும்பாலும் திபெத்திய அகதிகளை கொண்டுள்ளது. மதகுருமார் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ள நாடு எது? ஏ. கத்தார், கட்டார். பி. வாட்டிகன், வாட்டிகன். சி. ஓமன், ஒமான். டி. பூட்டான், பூட்டான். சரியான பதில் பி. வாட்டிகன், வாட்டிகன். 8. வாட்டிகன் நகரம் ஒரு மதகுருமார் ஆட்சிக்கு தியோக்ரசி சிறந்த உதாரணமாகும். அங்கு போப் ஆண்டவர் மத மற்றும் அரசியல் தலைவராக செயல்படுகிறார். நாட்டின் சட்டங்கள் மற்றும் நிர்வாகம் கத்தோலிக்க மத கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைகின்றன. எந்த அமைப்பு நிதி கொள்கையை கட்டுப்படுத்துகிறது மற்றும் பொது நலனுக்கான வரி கட்டமைப்பை தீர்மானிக்கிறது? ஏ. சட்டமன்றம், தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. பி. ஆளுநர் அலுவலகம், தி கவர்னர்ஸ் ஆஃபீஸ். சி. செயலகம், தி செக்ரட்டேரியட். டி. உயர் நீதிமன்றம், தி ஹை கோர்ட். சரியான பதில் ஏ. சட்டமன்றம், தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. 1. சட்டமன்றம் வரவு செலவு திட்டத்தை பட்ஜெட்
அங்கீகரிப்பதன் மூலம் நிதி கொள்கையை கட்டுப்படுத்துகிறது. மாநிலத்தின் வரி விதிப்பு மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பான முழு அதிகாரம் சட்டமன்றத்திற்கே உள்ளது. பெண்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல் தொடர்பான குறிப்பிட்ட வகை வேலை எது என்று உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏ. தொழிற்சாலை வேலை. பி. விவசாய வேலை. சி. நிலக்கரி சுரங்கங்களில் நிலத்தடி வேலை. டி. கட்டுமான வேலை. சரியான பதில் சி. நிலக்கரி சுரங்கங்களில் நிலத்தடி வேலை. 2. சரியான விடை சி. சோகஸ்மேலி நிலக்கரி சுரங்கங்களில் நிலத்தடி வேலைகளில் பெண்களை ஈடுபடுத்துவது பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய காரணங்களுக்காக தடை செய்யப்பட்டிருந்தது. பின்னர் அது தொடர்பான சட்டங்கள் மீளாய்வு செய்யப்பட்டன. கோர்ட்டியஸ் ஆகஸ்ட் இருங்கள் என்பது சாலையை பகிர்வது குறித்து எதை குறிக்கிறது? ஏ. பெரிய வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்க. பி. பாதசாரிகளை புறக்கணிக்க. சி. காலி சாலைகளில் மட்டும் ஓட்ட. டி. சாலையை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள. சரியான பதில் டி. சாலையை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள. கோர்ட்டியஸ் ஆகஸ்ட் இருங்கள் என்பது சாலையில் செல்லும் மற்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு மதிப்பளித்து சாலையை பகிர்ந்து கொள்வதை குறிக்கிறது. இது சாலை விபத்துகளை குறைக்கவும் சுமூகமான போக்குவரத்திற்கும் வழிவகுக்கும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?